அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த தைப்பூசத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், செலவுகள் ஏற்பட்டாலுமே சுப செலவாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படலாம். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் மனசோர்வும் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் உங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகும். உயர்ந்த பதவிகள் தேடி வரும். சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. நிர்வாகத்தின் பாராட்டுக்கள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்குது. சக ஊழியர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கு. சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் சலித்து கொள்ளாமல் செய்து பாராட்டு பெறுவீங்க. தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை தினமும் உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல அதிசயங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலையின் மாற்றத்தால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளுமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் அதிபதியாக இருக்கார். புதன் ராசியின் அதிபதி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இயற்கையிலேயே இருக்கும். பணம் சம்பாதிப்பான விடயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சொந்த திறமையினால் வாழ்க்கையில் உயர்வான ஒரு நிலைக்கு வருவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வாருங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு மிதுன ராசியின் நாயகனான புதன் பகவான் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு புதன் பகவானின் அம்சத்தை நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு பணத்தை திரும்பி தர வேண்டும் என்று இருப்பின் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை நாம் தவிர்க்க வேண்டும். புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவது உங்களுக்கு பண சம்பந்தமான விஷயங்களில் இருந்து யோகங்களை உண்டாக்கும். தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பதும் நல்லது. வெள்ளியில் மரதக்கல் பதித்த மோதிரத்தை வாங்கி நம்ம விரல்களில் போட்டு அணிந்து கொள்ளலாம். விலங்குகளின் தோல் செய்யப்பட்ட பெல்ட், பர்ஸ் போன்றவை உபயோகிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல் ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வருவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் வேலையில் போராட்டமாகவும் சில இடங்களில் வேலையில் சவாலாகவும் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உங்களுக்கு உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடம் நீங்கி பிள்ளைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் பிள்ளைகளிடத்தில் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதாக இருக்குது. அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம்,
கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிருக்கு. புதிய திட்டங்கள் போடுவதற்கான ஏற்ற நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்குது. பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவை அதிகரிப்பதில் வெற்றிகள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும். இந்த காலகட்டம் நல்லது கெட்டது கலந்தது பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 8ல் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான யோகமான நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். எச்சரிக்கையாக பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான கிரகநிலைகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகு அதை செய்ய முற்படுவீங்க. தொட்ட காரியம் உங்களுக்கு வெற்றியில் முடிந்தாலுமே சற்று சில தாமதங்கள் ஆகலாம். பணத்தால் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அமைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி பல நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றிய திட்டங்களில் நீங்கள் செயல்படுத்துவீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்குது. வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வாக்குவாதம் உண்டாக்காமல் இருப்பதும் நல்லதாக இருக்குது. குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பெண்களுக்கு எதையுமே எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும். கலைத்துறையில் நீண்ட நாட்களாக செய்யப்பட்டிருந்த இந்த மிகப்பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாணவர்களுக்கு எதிர்கால திட்டங்கள் பற்றிய உங்களுக்கு புதிய நம்பிக்கைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே பெண்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க ஏற்படக்கூடிய தாமதங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் மேன்மையான நிலையை அடையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் வீட்டில் உங்களுக்கு 12வது இடத்துல சனி இருப்பதால் விளையாட்டு மற்றும் வெளிப்புறங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு யோகமான பல மாற்றத்தை தரும். வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிர பங்கேற்க வேண்டும். இவற்றை நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். பின்பு பெரியவர் அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. புதிய தொழில் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் கடுமையாக செயல்களை கொண்டு வந்திருப்பீங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.